ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணங்களெல்லாம் ஆசீர்வதித்து எங்களை அழைத்து சென்று ஆசீர்வதித்து எல்லா சோதனைகளையும் தாங்கிக்கூடிய சக்தியை கொடுத்து பலப்படுத்தி விசுவாசத்தை அதிகப்படுத்தி உமக்காக சாட்சியாக இருக்க எங்களை ஆண்டவரே நீ ஏற்படுத்தியதுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணப்படுத்துவேன் பலப்படுத்துவேன்னு சொன்னீங்க. இன்றும் இந்த வார்த்தைகளை கேட்குற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்து தெரியாதது தெரிய வைக்கும்படியாகவும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேர் மேலும் ஒரு அற்புதமான சாட்சியாக நிற்கும்படியாகவும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் அந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலை அளிக்கும்னு சொல்லி யோகான் 8 ஆண்டவர் 30, 31 சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி அந்த சத்தியம் என்ற நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னீங்க. அந்த சத்தியம் என்ற உண்மையும் உங்களுடைய வார்த்தைகளையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு சக்தி தரோம். ஆண்டவர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறனால பிதாவே, ஆமென். பிரேசலோ. இப்போ கேட்ட கேள்விக்கு பதில். இது ஒவ்வொருத்துக்கும் ஒரு கேள்வி வரும். எப்படி வரும்னா, இந்த மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு வரும் இந்த கேள்வி முக்கியமாக, புரியுது இல்லையா? அதில் விசேஷ விதமாக இந்த எதை பற்றி சொல்லணுன்னா, ஆதாம் ஏவாளை படைத்தது யார்? ஆண்டவர். எதுக்காக படைத்தார் அப்படின்னு சொல்லுன்னா ஒரு வசனமாக எனக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும்னா, ஏசாயா 43:21 அவர் சொல்ல, இந்த மனிதர்களை நான் படைத்தது என் மகிமைக்காக. பெண்ணு பேப்பர் தான் எழுதிக்கலாம், இல்லைன்னா நோட் பண்ணிக்கலாம், புரியுதுலையா? என்னை இந்த மனிதர்களை நான் படைத்தது என் மகிமைக்காக, அவர்கள் என்னை மகிமைப்படுத்துவதற்காகன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆதாம் ஏவாளை எதுக்குன்னா ஆண்டவருக்கு எப்படின்னா புகழ்ச்சி, அவரை புகழணும், போற்றணும், ஸ்துதிக்கணும், ஆராதிக்கணும். அதுதான் அவர் உருவத்தில் நம்மளை படைச்சார். அவருடைய குணம் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால இன்றைக்கும் எந்த மனுஷனையாவது பாரு, அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்க அப்படியே நொந்து தூளாயிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் அவருடைய காலத்துக்கிட்டு அந்த சந்தோஷம் வந்துடும். புகழ்ச்சி வந்து அவருக்கு சந்தோஷம் வரும். அது கடவுள்கிட்டேருந்து வந்தது. கடவுளை எதிர்பார்க்குறது என்னென்னா அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும். போற்றுங்கள், சுதிங்க, நீங்கள் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உயிர் உள்ளவர், எங்களுக்காக உயிரை விட்டவர், எங்களுக்காக உயிர்த்தவர், எங்களை ஆள்பவர், உண்மை என்று வேறு கடவுளே இல்லை. அப்படி அவரை புகழணுங்கிறது தான் அவருக்கு இஷ்டம். அதுக்காகத்தான் பிரதான சம்மனுசுகளை, அதில் 7 பிரதான சம்மனுசுகள் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை சம்மனுசு தெரியும் சொல்லுங்களேன்? காவல் சம்மனுசு, ரஃபேல் சம்மனுசு, காப்ரியல் சம்மனுசு, அப்புறம் மிக்கேல் சம்மனுசு இருக்கா இல்லையா? அப்புறம் காப்ரியல் வந்து செய்தி கொடுக்குறவர். சரி, இப்படி இருக்குது. யுத்தம் பண்ணுறவர் மிக்கெழுது இப்படி. அதில் கெருபீன்கள் அப்படின்னு இருக்குது. இப்படி தேவதூர்கள். லூசிஃபர் அவரும் சமணிசு தான். இந்த எல்லா சமணிசை விட மேலான பதவியில் இருந்தவர் ஆண்டவருக்கு முன்பாக லூசிஃபர் தான். அவரை பற்றி கூட நிறைய விளக்கம் கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்டவரோடு நெருங்கி இருந்து அவரை போற்றி புகழ்ந்து ஆராதிச்சுக்கிட்டே இருந்தவங்க அவர் தான். சொல்லணுன்னா ஒரு கொயரில் ஒருத்தர் இருந்து கம்போ கையோ வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பார். அவங்கெல்லாம் பாடுவாங்க இல்லையா, தாளம் கரெக்டாக அமையத்துக்கு இல்லையா? அதே மாதிரி தான் லூசிஃபர் வந்து அவர் கீழே கோடிக்கணக்கான தூதர்களை வச்சு அவரை மகிமைப்படுத்தும் போது லூசிஃபர் தான் லீடர். என்ன லீடர்னா அந்த கொயருக்கு லீடர். அவர் தான் கொயரை நடத்துறது. ஆனால் இப்போ ஆங்காரம் வந்துருச்சு. ஆண்டவர் என்கிட்ட இந்த தேவதூதர்களுக்கு, அந்த பிரதான தூதனுக்கு கீழே கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு கீழே. அந்த தூதர்கள்ட்ட ஆண்டவர் சொல்ல மாட்டார். இவர் ஏதாவது வேலை கொடுத்தா பிரதான தூதரை கூப்பிட்டு தான் சொல்லுவார். காப்ரியலை கூப்பிடுவார், மிக்கேலை கூப்பிடுவார், ரஃபேலை கூப்பிடுவார், லூசிஃபரை கூப்பிடுவார். இவங்க என்ன செய்வாங்க, இவங்க கீழே கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கால, அவங்களுக்கு இவங்க கட்டளையிடணும். ஆண்டவர் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டார்.
நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன். இவங்க சொல்கிறத அவங்கெல்லாம் கேட்கணும். ஆண்டவருக்கு இருக்கிறது 7 தூதர்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது கோடிக்கணக்கான தூதர். அப்போ என்னாச்சு, கர்வம் வந்துடுச்சு. எனக்கு கீழே இத்தனை பேர், நான் சொன்னால் வானா வருவான், போனால் போவான், நான் சொல்கிறதான் கேட்கணும், பவர் கிடச்சிச்சு. அகங்காரம் வந்துடுச்சு. என் கூட்டை நான் அவருக்கு மேலே கட்டுவேன். பைபிளில் இசைக்கல்ல இருக்குது, ஏசாயா 44 இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் கர்வம் அகங்காரம் உள்ளவர்களை கீழே தள்ளிருந்து அப்போ தான் பாதாளம் உருவானது. இதெல்லாம் கதை நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆண்டவர் இப்போ கீழே தள்ளின பிறகு இது பிசாசு, அதுக்காக அப்படி ஆகிப்போச்சு. அதுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போ மனுஷரை அவர் உருவத்தில் உருவாக்கணும். தூதர்கள்லாம் அப்படி இல்லை, அவங்களுடைய உருவம் வேறு. கிருபீன்கள் அவர்களோட உருவம் வேறு, அவங்களுக்கு நக்கை இருக்கும், வேறு விதமாக ரத்தினங்கள் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அப்படியே ஒரு கத்தியில் வச்சுட்டு அப்படி மனிதர்களை மண்ணினால் உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, நீங்கள் பல முறை கேட்டாலும் இப்போ இதுவும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுக்கலான்னு வைங்களேன். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தா தான் பரீட்சை எழுத முடியும். ஒரு தடவை படிச்சுட்டா மறந்துடுவோம். அப்படி தான் நான் ஒரு தடவை நிறையா கேட்டுட்டு வந்தால் கூட சிலது இப்போ சொல்லும் போது கூட ஞாபகம் வரும், அங்கே சொன்னாங்களே இங்கே சொன்னாங்களே படித்தோமே அப்படின்னு. அப்போ இந்த தூதர்கள் இல்லாதனால ஆண்டவரை போற்றி புகழ அங்கே ஆள் இல்லை. அப்போ தான் இவர் என்ன செஞ்சார்னா, மண்ணினால் உருவாக்கி இவங்களை டைரெக்டாக சொர்க்கத்திலே உருவாக்கிட்டார். அவங்களுக்கு நல்ல அழகும் அந்தம் சந்தமும் வரங்களும் அபிஷேகம் ஃபுல்லாக கொடுத்துட்டார். அவங்க பறந்து எங்கே வேணாலும் நினச்சா போகலாம், வர எல்லாம் வந்துருச்சு. அதுதான் அகங்காரம் வந்தது. ஆனால் இவங்களை இப்படி செய்யக்கூடாது, என்னை போற்றி புகழ இவங்களை ஒரு டெஸ்ட்டு, சோதனை ஒரு டெஸ்ட்டு தான் வச்சது. மண்ணினால் அவரை போல் உருவாக்கி அவருடைய ஆவியை ஊதி பூமியிலே வச்சிருக்கிறாரு. இவங்க இங்கே டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்து ஆராதனை அவர் பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டார். புரியுதா? அப்போ பிசாசு பார்த்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு அதிகாரியை அவமானப்படுத்தணும், அந்த அதிகாரியை போய் தொடணும், அடிக்கணும், செல்ஃப் எடுத்துகிட்டு அடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டம் உருவாகி ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியாக அந்த அதிகாரியை போய் தொட முடியுதா? மேலே பெரிய அதிகாரி தொட முடியுதா? தொட முடியலன்னா என்ன செய்வாங்க, அவரை போல் ஒரு பொம்மையை செஞ்சு அவரை அடிக்க முடியல, இங்கே அடிப்பாங்க, மூஞ்சிலையும் செல்ஃபுனால அடிப்பாங்க. ஆனால் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா யார் அடித்தானா, என்னை போல் என்ன அடிக்கிறதுலே அங்கே அடிக்கிறியா, அதுவும் தப்பு தான், என்னை அடிச்சுக்கு தான் அடையாளம் செல்ஃபர் எடுத்து அதிகாரத்தை கொண்டு ஜெயிலில் போட்டுருவாப்புல. நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா உலகத்தில்? பிசாசும் ஆண்டவர் கீழே தள்ளினதுனால ஆண்டவரை ஒன்றும் செய்ய முடியலை. அவர் உருவாக்குனா அவரை போல் இருக்கிற உருவங்க நம்ம. அப்போ இவங்களை என்ன செய்யணும், இவங்களை கொண்டு போய் தான் அங்கே சேர்க்க போகிறாரு. தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தான் தெரியுமே, யோபு விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோபு தெரியுமானா, யோபு நான் பார்த்தேன், அவன் அப்படி இப்படி நீங்கள் பாதுகாத்து வச்சுருக்கீங்க, புகழுது இல்லையா? அப்போ உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வழிகளையும் அதுவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கும் அந்த இது இருக்குது. பிசாசு கீழே தள்ளப்பட்டாலும் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் டெஸ்ட்டு வச்சார். இது இவங்களை இந்த இடத்துல, இது ஏதேன் இடத்துல சுகமாக இருக்கிறாங்க, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க, இவங்களை எப்படியே ஏமாற்றி திங்க வச்சிடணும். ஆண்டவர் பேச்சை ஆண்டவர் சொல்கிற, அவர் பழத்தில் விஷயம் இல்லை, மரத்தில் விஷயம் இல்லை, என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நடப்பார்களா, ஒரு டெஸ்ட்டு தான் இது. உலகத்தில் எல்லாத்துலேயும் டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது. இது ஒரு எக்ஸாம் ஆண்டவர் வைக்கிறார். இவங்களை அதை செலக்ட் பண்ண தான் மேனேஜர் போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டு எல்லாம் வைப்பாங்க. டிசி சும்மாட்டு வந்துடுறதில்ல, கலெக்டர் சும்மா வந்ததில்லை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சும்மா வர்றதில்லை, எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட்டு. இந்த ஆண்டவர் டெஸ்ட்டு வச்சார். இவருக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்களா? அங்கே அவ்வளோ நல்லா எல்லாம் கொடுத்து வச்சே கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அப்போ இவங்களை கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட்டு வைப்போம். இதை ஜெயிச்சிட்டாங்கன்னா நேராக அங்கே கொண்டு போயிடுவோம். ஆண்டவருடைய பிளான். பிசாசு என்னாச்சு, அங்கே கொண்டு போறியா, நான் இருக்கிற இடத்துக்கு இவங்களை கொண்டு போறியா? அது
பாம்புக்கு கால் இருக்குது. பாம்பை சபித்த பிறகு தான், அப்போ எப்படி சபிச்சாருன்னா, ஆதாம் எவ்வளோ தின்னுட்டாங்க. ஆண்டவர் வந்து கேட்கும்போது, ஆதாம் எங்கே இருக்கிறேன்னா, நான் ஒளிஞ்சிருக்கிறேன், உங்களை பார்த்தா எங்களுக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. இது வரைக்கும் பயம் இல்லை. இப்போ ஏன் அப்போ திங்கக்கூடியாத பணத்தை தின்னுட்டியா அப்படிங்கும்போது, ஏவா கொடுத்தா நான் சாப்பிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்கணும், அவன் திங்கக்கூடாத பழத்தை சாப்பிட்டியான்னு கடவுள் கேட்டால் என்ன சொல்லணும்? ஆமாண்டவரே சாப்பிட்டோம், நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, சாப்பிட்டா செத்துருவீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் மன்னிச்சிருங்க, தெரியாமல் செஞ்சிட்டோம். மன்னிச்சிருப்பாரா இல்லையா? மன்னிச்சிருப்பார். இப்போ ஆதாம் யார் மேலே குறை சொல்கிறான்? ஏவாள் மேலே குறை சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஒண்டியாக இருக்கும்போது நிம்மதியாக இருந்தேன், இவளை கொடுத்ததுனால, எலும்பை எடுத்து உருவாக்கி இவளை கொடுத்ததுனால, நீங்கள் அதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம்ல, நீங்கள் கொடுத்ததுனாலன்னா என்ன தப்பு? கடவுள் மேலே. உங்களால தான் நான் சாப்பிட்டேன், நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்கிறது சொல்லிட்டான். ஏவாளை கூப்பிட்டு கேட்குறேன், ஆமாம் நீ ஏன் சாப்பிட்ட? அப்பயும் இதாவது சொல்லியிருக்கணும். என்ன சொல்லணும்? மன்னிச்சிருங்க, தப்பாச்சு, சாப்பிடக்கூடாது, தின்னுட்டோம். அந்த நீங்கள் சொன்ன அந்த செத்து போவீங்கன்னு சொன்னீங்களே, இது சாப்பிட்டா அந்த சாபம் எங்கள் மேலே விழாமல் காப்பாற்றுங்கன்னா காப்பாற்றுவார் இல்லை? மன்னிப்பு கேட்டால் கொடுக்குறவர் தான் அவர், மன்னிக்கிறவர். இது சொல்லுது, அந்த பாம்பு கொடுத்துச்சு, அதான் நான் சாப்பிட்டேன். பாம்பு கொடுத்துச்சு நான் சாப்பிட்டேன்னா அப்போ என்ன? நீங்கள் ஏன் பாம்பை இப்போ கேட்டீங்கள, அந்த பாம்பை ஏன் நீங்கள் உருவாக்குனீங்க? நீங்கள் உருவாக்காமல் இருந்திருந்தா நீரை செத்து அடிச்சு பாம்பையே சாகடிச்சிருக்கணும். அந்த மாதிரி கேள்வி தான். அப்போ பாம்பு கொடுத்துச்சு நான் சாப்பிட்டேன்னா நீங்கள் ஏன் பாம்பை உருவாக்குனீங்க? உங்கள் மேலே தான் தப்பு. இதுதான் அர்த்தம். அதுக்கு மேலே இவர் ஒன்றும் பேசலை. என் மேலே திரும்பிட்டாங்களே அவங்க, போ வெளியில் போய் நெத்தி வேர்வை நிலத்தெலுவில் உழைச்சி சாப்பிடு. இவ்வளோ நாளாக ஃப்ரீயாக நல்லா ட்ரெஸ்ஸு இல்லைன்னா கூட குளிரில் குளிக்க தேவையில்லை, சோப்பு தேவையில்லை, பெட்டு தேவையில்லை. அந்த மிருகங்களோட மிருகமாக பேசிக்கிட்டு, மிருகங்களாம் பேசியிருந்துருக்குது. இப்போ பாம்புக்கு கால் இருந்திருக்குது. அது எப்படி கால் இருந்திருக்குன்னு சொன்னால், அதுக்கு பிறகு 3வது அதிகாரத்தில் அவங்க பாவம் செஞ்ச பிறகு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே முள் புதர்கள் உருவானதுன்னு இருக்கு. அது வரைக்கும் முள் இல்லை, முள்ளு செடியே வளரல. அந்த தோட்டத்துக்குள்ளே வெறும் பழங்க தான் இருந்தது. அந்த மிருகங்களும் இவங்களை கடிக்கலை, கொள்ளலை, அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்குதுங்க. இப்போ பைபிளில் கழுதை பேசுறது பார்த்தீங்களா நீங்கள்? தெரியுமா இல்லையா? தெரியாதா? 8:32 இருக்குது. அதில் இந்த கழுதை பேசுது எல்லாம். அதுக்கு தான் பைபிளை கொஞ்சம் என்ன செய்யணும், படிக்கணும். லாவான் அவன் போயிட்டு சபிக்க போகும்போது கழுதை மேலே ஏறி போகிறாரு. கழுதை அது ஸ்டோரி அது சொன்னால் பெருசாகிடும். நீங்கள் மறுபடி தனியாக இருக்கும்போது அது படித்தே காட்டி சொல்கிறேன். கழுதை பேசுது. ஆண்டவர் கழுதை வாயை திறந்தார கழுதை பேசுதான். ஏன்னா மரியாதையாக பேசுது. இவன் அடிச்சிட்டான் கழுதையை. என்ன செவுத்து ஒத்தலில் தேய்ச்சிட்டு போய் கால் தேய்ச்சி போச்சு. கழுதையை திட்டுறான், திட்டிட்டு அடித்தான். கழுதை வாயை ஆண்டவர் திறந்து விட்டார். கழுதை சொல்லுது, இவ்வளோ நாளாக நான் உங்களை சுமந்துக்கிட்டே போனேனே, எப்பயாவது இப்படி செஞ்சுருக்கேன்னா? உங்களை வெட்டுறதுக்காக, நீங்கள் செஞ்ச தப்புக்கு வெட்டுறதுக்காக தேவதூதர் கத்தியோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்டே தப்பிச்சு உங்களை இப்படி கொண்டு போனேன், என்ன அடிச்சிட்டிங்களே. கழுதை பேசுது. இப்போ யூபியில் நான் ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இதை பார்த்தேன். இது ஏஐ இல்லை, ரியலி காக்கா பேசுது. எப்படி காக்கா பேசுதுன்னா, ரோட்டில் காக்கா கால் அடிபட்டு கிடந்திருக்கு, பறக்க முடியாமல். அதை கொண்டாந்து அதுக்கு காலுக்கு கட்டு போட்டு மஞ்சள் போட்டு மருந்து போட்டு காப்பாற்றி வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாச்சு. நல்லானோடனே வெளியில் விட்டால் போக மாட்டேங்குது, இங்கேயே சுற்றிக்கிட்டு உள்ளே இருக்குது. இவங்க பத்திரமா வச்சுக்கிட்டேன். திரும்ப உள்ளே வந்துடுச்சு. 6 மாதமாக இருக்குது. இவங்க பேசுகிறதெல்லாம் அது கேட்டிருக்கு. ஒரு நாள் திடீர்னு பேசுது. இவங்களும் கூப்பிடுறது, காக்கா அங்கே வா, அங்கே போ, எல்லாம் பேசுகிற நாய்கிட்ட பேசலையா,
அந்த மாதிரி அதுக்கிட்டே பேசுவேன். நேற்று மயில் வந்திருக்குது ரூலித்து புலமினா வீட்டுக்கிட்ட ஒரு மயில் வருது, வந்து கத்தி கூப்பிடுது புலமினா அத்தையை. இவங்க வா அப்படின்னா வருது, இற போடுறாங்க. நான் அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், புரியுதா? வருது, நாங்கள் போனோன்னு ஓடிடுது. அவங்க இருந்து கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுது. ஊருக்குள்ளே வந்து பறந்து வந்து பெரிய இது ரெக்கெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்குதோ. சரி, அப்போ இப்பயே மைனா பேசுது, கிளி பேசுது, பார்த்துருக்கீங்களா? கேட்டிங்க? நான் பார்த்துருக்கேன். கிளி பேசுது, மைனா பேசுது. அப்போ அதுகளுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு. இவங்க செஞ்ச தப்புனால எல்லாமே அப்படியே மௌனம் ஆகிப்போச்சு, பகை உருவாயிடுச்சு, ஒன்றுக்கு ஒன்று கண்டா பிடிக்கல, அப்படி ஆகிப்போச்சு. ஆனால் அதே மாதிரி தான் இவங்க வெளியில் வர்றதுக்கு சாபம் என்னன்னா, நீ வேறு போ, நீ நிம்மதியாக இருந்த, நீ போய் கஷ்டப்பட்டு சாப்பிடு, நீ செஞ்ச தப்பு, என்னையே தப்பு சொல்லிட்டல. ஏவாளை கூப்பிட்ட ஆண்டவர் முதலே அந்த ஆதிகாமத்தில் சொல்லியிருக்கிறார். 1:27 சொல்லியிருக்காரு. இவர்களை உருவாக்கி ஆனபணமாக உருவாக்கி நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்க. இது ஆசீர்வாதம். பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை காண்பாயின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அது ஆசீர்வாதம். இது அவருடைய திட்டம். அது திருமண சம்பந்தமாக ஒரு ஆண்டவர் ஒரு ஒழுங்குமுறைப்படி நியமித்து பிள்ளைகளோடு இருக்கணுங்கிறது. இப்போ ஏவாளை கூப்பிட்டு சொல்கிறாரு, இனிமே பிரைஸ் தி லார்ட்,